ஹாய் எவ்ரி ஒன். ஓகேப்பா, இன்றைக்கி வந்து பைத்தான் செஷனோட டே 14. ஓகேப்பா, ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் இருக்கிற டிக்ஷனரிஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபுல்லாக பார்க்கல, ஒரு செர்டன் பார்ட் வரைக்கும் இன்றைக்கி பார்ப்போம், இந்த கிளாஸ் பார்ப்போம். ஸோ ரிமைனிங் இருக்கிறத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிக்ஷனரி, இதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட்டு பார்த்தோம், டியூப்பிள் பார்த்தோம், செட்டு பார்த்தோம். இது எல்லாமே ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா டிக்ஷனரியும் வந்து ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப் கேட்டகரியில் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வந்து அன்லைக் நம்ம ஒரு செட்டோ ஒரு லிஸ்ட்டோ எழுதும்போது எழுதுன மாதிரி இல்லாமல், செட் எழுதும்போது டிக்ஷனரி எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, கீ தென் அதோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சேர்த்தே கொடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கீயும் கொடுக்கணும், அதோட வேல்யூயும் கொடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்து டிக்ஷனரி இது வந்து ஆர்டர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம செட் பார்த்துருப்போம், செட் வந்து ஒரு அன்ஆர்டர்டு இது. ஸோ லிஸ்ட்டோ டியூப்பில் வந்து ஒரு ஆர்டர்டு. ஸோ அதே மாதிரி வந்து டிக்ஷனரி வந்து ஒரு ஆர்டர்டு இது. அண்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்ன பண்ணாதுன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்டு அப்படிங்கிறது வந்து எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 வெர்ஷன் பைத்தான்லேருந்து, பைத்தானோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து 3.7 வந்ததுக்கப்புறம் தான் வந்து டிக்ஷனரிஸ் வந்து ஆர்டர்டாக வந்து இருக்குது. அந்த கேட்டகரி வந்து நம்ம கொடுக்குற வழி வந்து ஆர்டரில் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி வந்து எப்படின்னா லைக் செட், அது என்ன மாதிரி இருக்கும்னா ஒரு ஆர்டரே இருக்காது. நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது என்ன ஆர்டரில், அதுக்கு என்ன ஆர்டரில் தோணுதோ அந்த ஆர்டரில் வந்து பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? வந்து ஒரு ஆர்டர் இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ அந்த 3.7 வெர்ஷன் வந்ததுலேருந்து நமக்கு வந்து டிக்ஷனரிஸ் வந்து ஒரு ஆர்டரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ தென் எடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்ஷனரிஸை நம்ம செட் எழுதுகிற மாதிரி கேர்லி பிரேசஸ்க்குள்ள தான் எழுதுவோம். பட் ஆனால் என்ன பண்ணணும்னா கீயும் அதுக்கான ஒரு வேல்யூவை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எந்த மாதிரி இதுனா, இப்போ நம்ம ஒரு புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த புக்குக்கு என்னெல்லாம் பண்ணுவோம்? ஸோ அதுக்குன்னு ஒரு நேம் கொடுப்போம், அதோட ஆத்தர் என்னென்னு கொடுப்போம், அது எந்த வருஷம் பப்ளிஷ் ஆனது அப்படின்னு கொடுப்போம், அது பப்ளிஷர் யார் அப்படிங்கிற மாதிரி சம் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். தெரியுமா? ஒரு கேட்டகரிக்குள்ளே ஒரு இதை வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுப்போம். நீங்கள் ஜாவா புக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த புக்கோட நேம் எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா டைட்டில் கொடுத்துட்டீங்க, ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டீங்க. ஸோ அதோட புக்கோட நேம், புக் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்னு இருக்கும். ஸோ தென் அதோட ஆத்தர், ஸோ அதுக்குன்னு ஒரு ஆத்தர் நேம் வந்து இருக்கும். ஓகேவா? தென் அதோட பப்ளிஷர்னுங்கிறது இப்போ நிறையா புக் பப்ளிஷிங் இது இருக்குல்ல, அது இருக்கும். அண்ட் வந்து எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க, இயர்னு போட்டு எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எடிஷன், ஸோ இப்போ செகண்ட் எடிஷனாக அது ஒரு வருஷத்தில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம அந்த இயர் எடுப்போம். ஸோ என்ன எடிஷன் அப்படிங்கிறது வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எழுதுறது தான் ஒரு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் அப்படியே எடுக்குமா, இந்த எக்ஸாம்பிள் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, பைத்தான் main.py. ஸோ இப்போ நமக்கு என்ன அவுட்புட் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருந்த அந்த பிராண்டு மாடல் எல்லாத்தையும் நமக்கு வந்து தனியாக வந்து எடுத்து கொடுத்துருக்குது. ஓகேவா? அது நம்ம சிங்கிள் லைன்லேயும் எழுதலாம், இல்லை வந்து நம்ம வந்து மல்டிபிள் லைன்லேயும் நம்ம வந்து எழுதிக்கலாம். வித்தின் கர்லி பிரேசஸ்க்குள்ளதால் நம்ம வந்து மல்டிபிள் லைனில் எழுதலாம் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து மல்டிபிள் லைனில் எழுதனால நமக்கு வந்து நம்மளோட அவுட்புட் வந்து சிங்கிளாக தான் வந்து ஒரே லைனில் தான் நமக்கு வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் நமக்கு வந்து கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இதோட டைப் என்ன அப்படின்னு பார்க்கணும், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான். டைப் பார்க்குறதுக்கு வந்து டைப் ஆஃப் திஸ் டிக்ட். ஓகேவா? ஸோ இதோட டைப் வந்து நமக்கு என்ன காமிச்சிடணும்னா, நமக்கு வந்து டிக்ஷனரி அப்படிங்கிறது வந்து டிக்ட் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து காமிச்சிடணும். ஸோ டிஐசிடி அப்படிங்கிறதுல நமக்கு வந்து இது வந்து ஒரு டிக்ஷனரி டைப் அப்படிங்கிறத நமக்கு வந்து காமிச்சிடணும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து புக்குக்கு சொன்னாலும் அதை புக் வச்சு எழுதுகிறேன். ஸோ புக்குன்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிட்டேன். தென் அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா புக் நேம். ஓகேவா? ஸோ தென் கோலன் வச்சுட்டு ஸோ சம் நேம், புக்குக்கு வந்து ஒரு நேம் கொடுக்க போகிறேன். ஏதோ ஒரு நேம் என்ன கொடுக்கலாம்? சார் பைத்தானே கொடுக்குமே, பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ ஆத்தர் நேம்லாம் தெரில.
ஸோ ஆத்தர் நேம் போட்டு சும்மா போட்டு சம் நேம். சரியா? தென் ஒரு நிமிஷம் கம்மா பண்ணணும் எல்லா இடத்துலையும். தென் என்ன பண்ணுறோன்னா புக்கோட பப்ளிஷர், புக் பப்ளிஷர். சரியா? புக் பப்ளிஷர் நான் கொடுத்துருக்குறேன். தென் அது ஒரு நேம் பப்ளிஷர். சரியா? ஓகே, கமா போடணும். அதுக்கடுத்து எடிஷன் மட்டும் போடுறேன். ஸோ எடிஷன் கோலன் செகண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு டிக்ஷனரி வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் ஏர் விட்டுட்டோம் பார்த்தீங்களா? ஏர் சும்மா ஒரு ரேண்டம் ஏர் போட்டுக்கலாம். ஏர் போட்டு 2050. சரியா? ஸோ இப்போ இந்த இதில் புக்கு கொடுக்குறேன். அண்ட் இங்கேயும் புக் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல கம்மா போட விட்டுருக்கேன். சரி, போட்டாச்சு. ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ண அப்படின்னா எனக்கு என்னோடய அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிங்கிள் லைனில் புக் நேம், பைதான் ப்ரோக்ராமிங், அதோட ஆத்தர் நேம். ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயில் வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம க்ரியேட் பண்ண டிக்ஷனரி இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஸோ ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அதுக்குள்ளே ஒரு கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நமக்கு தேவையானதுக்கான இது ஒரு வேல்யூ அண்டு அதுக்குள்ளே அந்த கீ அண்ட் அதுக்குள்ளே வந்து அதுக்கான ஒரு வேல்யூ வந்து கொடுக்கணும். ஓகேவா? இது ஓகேம்மா. ஒரு டிக்ஷனரி வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு நம்ம அதுக்குள்ளே கீ அண்ட் அதுக்கான வேல்யூ வந்து நம்ம கொடுத்து ஒரு டிக்ஷனரி ஃபார்மெட் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ், ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன அதில் இருக்க ஐட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆர்டரில் கொடுக்குமோ அந்த ஆர்டரில் தான் இருக்கும். நம்ம உள்ள அந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்ன பண்ணாங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க. அதே இதுதான் கீழே கொடுத்துருக்கான். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் கீ மட்டும் கொடுத்து அந்த கீழோட ஐட்டத்தை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த டிக்ஷனரியிலிருந்து ஒரு பர்டிகுலர் கீ ஐட்டம் மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் இங்கே புக்கு கொடுத்துருக்குறேன், புக் பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அது என்ன இருக்குன்னா எனக்கு வந்து புக் நேமு, பைதான் ப்ரோக்ராம், ஆதார் நேமு, சம் அதுக்கு ஒரு நேமு, பப்ளிஷர் நேம், சம் நேம் போட்டு வந்துருக்கு. ஸோ எடிஷன் 2 வந்திருக்கு. ஏர் வந்து 2015 அங்கேருந்து நமக்கு வந்து வந்திருக்கு. சரியா? கீழே வந்து அதோட டைப் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த டைப்பை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு அந்த புக்குக்குள்ளே இருந்து ஒரே ஒரு இதை மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்ல போகிறேன். சரியா? இப்போ நான் அதில் ஏர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த வருஷம் மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணும். அதில் வந்து ஒரு ஐட்டத்தை மட்டும் எனக்கு வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த 2015ங்கிறத மட்டும் எனக்கு வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2015ங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதே இதில் அந்த இடத்துல வந்து எடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா எனக்கு வந்து அந்த எடிஷனை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஐட்டத்தை மட்டும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரா அன்ஆர்டரா. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் வெர்ஷன் வந்து 3.7 வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்னென்னா அது வந்து ஆர்டர் கிடையாது, அன்ஆர்டர் ஃபார்மெட்லாம் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு டிஃபைன்ட் ஆர்டர் கிடையாது. ஸோ அதோட இண்டெக்ஸ் வச்சு நம்ம வந்து இது வந்து ரெஃபர் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ பட் ஆனால் வந்து 3.7 பைத்தானோட வெர்ஷன் 3.7 வந்ததுலேருந்து என்ன ஆச்சுன்னா இட் வில் பி அன் ஆர்டர். ஸோ அது வந்து ஒரு ஆர்டரில் இருக்கும். ஸோ வி கேன் ஆக்சஸ். ஓகேவா? அந்த ஆர்டர் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம இப்போ ஒரு ஆர்டரில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆர்டரில் இருக்கும். அதுக்கான ஒரு செட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா? அந்த ஆர்டரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? பட் ஆனால் என்ன பண்ணலாம், உள்ளேருந்து நம்ம ஏதோ ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ இல்லை புதுசாக வந்து ஒரு ஐட்டம் வந்து இது பண்ணுறதோ க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணுறதோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதாவது டிக்ஷனரி க்ரியேட் பண்ண பிறகு இப்போ நம்ம வந்து இங்கே வந்து புக் அப்படிங்கிற டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் அதை க்ரியேட் பண்ணிட்டேன்.
இதுக்கு அடுத்து நான் சில வேறு எதுவும் அடிஷனலாக வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்ம என்ன பண்ணேன்னா அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? we can able to add that. பட் ஆனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளோட அந்த ஆர்டரை வந்து மாற்றி பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆட் பண்ணுறது மோஸ்ட் ப்ராபப்ளி லாஸ்ட்டில் போய் தான் நமக்கு வந்து அப் அண்ட் ஆகிற மாதிரி அப் அண்ட் ஆகும். ஓகேவா? சரியாம்மா? ஸோ அதுதான் வந்து இவங்க வந்து சேஞ்சபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிக்ஷனரிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் we can able to add or remove item from the dictionary that has been created once it was created. ஓகேவா? ஒரு தடவை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கடுத்து அதை வந்து ஆட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ வந்து சேஞ்ச் பண்ணுறதோ நம்ம வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பட் ஆனால் என்ன பண்ணாங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. டஜன் அலோவ் டூப்ளிகேட். இப்போ நம்ம இதில் டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா இட் வில் ஓவர் ரைட் வித் தி லாஸ்ட் வேல்யூ. சரியா? இப்போ நான் அந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு கம்மா கொடுத்துட்டு இயர் போயிட்டு ஸோ அதே நேமில் இருக்கணும், அதே கீ வேல்யூவில் வந்து இருக்கணும். சரியா? 2011 கொடுக்குறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா என்னோடய இதில் வந்து அந்த இயர் வந்து என்ன ஆகும்னா ரீப்ளேஸ் ஆகிரும். ஸோ 2015 வராது. இட் வில் ஷோ மீ ஒன்லி 2011. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா 2011 அப்படின்னு வந்து நாங்கள் வந்து காமிக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா இஃப் வி புட் அண்ட் டூப்ளிகேட் வேல்யூ இன் தட் டிக்ஷனரி இட் வில் ஓவர் ரைட் த ப்ரீவியஸ் வேல்யூ. ஓகேவா? என்ன ஆகும்னா நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து கடைசியாக அந்த டூப்ளிகேட் வேல்யூ கடைசியாக எந்த வேல்யூ வந்து வருதோ அதை தான் நமக்கு எடுத்து கொடுக்குமே தவிர அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை வேல்யூ கொடுத்துருந்தாலும் அது என்ன பண்ணோன்னா அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். சரியா? ஸோ திரும்பவும் இன்னொரு இயர் கொடுக்குறேன். இயர் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு 2016 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய அவுட்புட் என்னவாக இருக்கும்னா 2016 தான் எனக்கு வந்து வரும். ஸோ நமக்கு எத்தனை தடவை டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்தாலும் அந்த டூப்ளிகேட் வேல்யூவில் கடைசியாக என்ன இது வருதோ அந்த நேமில் என்ன கீ லாஸ்ட்டில் இருக்கோ அந்த கீயை தான் நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அந்த கீயோட வேல்யூவை தான் நமக்கு வந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது என்னென்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து இது வந்து அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு டிக்ஷனரி லென்த்தை கண்டுபிடிக்கிறது நார்மலாக நம்ம லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லா இதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லென்த் அப்படிங்கிறது வந்து எல்லா இதுலேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஈவன் இதில் டூப்ளிகேட் வேல்யூ இருந்தாலும் இப்போ என்ன காமிக்குன்னா 1 2 3 4 5 இந்த 5 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து காமிக்கும். ஸோ இப்போ இதில் எடுத்துடுறேன். இந்த இடத்துல வந்து பிரிண்ட் கொடுத்துட்டு லென்த் ஆஃப் புக். சரியா? ஸோ வேணும்னா அது வந்து 5 அப்படிங்கிறதா வந்து வரும். சரியா? ஸோ ஈவன் தோ வி ஹேவ் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ நம்ம டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அடிஷ்னலாக 3 கொடுத்துருக்குறோம். அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல நம்ம டூப்ளிகேட் வேல்யூ வந்து அடிஷ்னலாக 3 கொடுத்துருக்குறோம். பட் இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணணும் அது டூப்ளிகேட் வேல்யூ அப்படிங்கிறனால நமக்கு வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த 5 அப்படிங்கிற அந்த 5 டேட்டா மட்டும் தான் நம்ம வந்து எடுத்து காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணாலும் எனக்கு என்னென்னா அதே 5 தான். அதோட லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 0 to 5. ஸோ ஆல்வேஸ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. ஓகேவா? 0ல் ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து லாஸ்ட்டில் தான் வந்து லாஸ்ட்டு வந்து எந்த இதில் இப்போ லென்த் 5னா 4ல் முடியும். சரியா? லென்த் -1 தான் நம்மளோட இண்டெக்ஸ் நம்பர். ஓகேவாம்மா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ எல்லா இதுவுமே வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நமக்கு வந்து இதாகும். சரியா? தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ உள்ள இருக்கிற டேட்டா டைப்ஸ் நம்ம வந்து எந்த மாதிரியான டேட்டா டைப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். we can able to also add list to the dictionary. ஸோ நம்ம டிக்ஷனரிக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு மாதிரி கூட நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லிஸ்ட்டு கொடுத்துருக்கான். உள்ள டியூபிள்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல, நான் செக் பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமே. சரியா? ஸோ ஒரு டிக்ஷனரிக்குள்ளே நம்ம வந்து எந்த மாதிரியான டேட்டா டைப்னாலும் கொடுக்கலாம். ஸோ ஒரு இது ஸ்ட்ரிங்கு, இது வந்து 2வது இருக்கிறது வந்து பூலியன் டைப், 3வது இருக்கிறது வந்து நம்பரு, ஸோ 4வது வந்து லிஸ்ட்டு டைப். அப்படி தானே? ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து லிஸ்ட்டு தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளோட லிஸ்ட்டு டைப். ஓகேவா? ஸோ இதில் டியூபிள்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமா தெரியல, நான் செக் பண்ணி பார்க்கல. ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. நான் இப்போ இந்த என்ன பண்ணலாம்? ஓகே, மொத்தமாக டெலிட் பண்ணிட்டு அந்த நம்மளே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு கார்க்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கார் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம வச்சுக்கலாம். கார் டிக்ஷனரி. சரியா? ஸோ உள்ளே வந்து நான் அந்த வேல்யூ வந்து மொத்தமாக காப்பி பண்ணி போட்டுக்கிறேன்.
சரியா? பிராண்ட், எலக்ட்ரிக், இயர், கலர்ஸ் என்ன பைத்தான் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு காருக்கான இது வந்து நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கிறோம். ஓகேவா? சரி, க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் டியூபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்ப்போமா நம்ம. கலர்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ கலர்ஸ்னு கொடுக்கல, கலர்னு தான் கொடுக்குறேன். டியூபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஆங்கிள் பேக்கெட் போடுவோம். ரெட், பிளாக், சாரி, ரெட், பிளாக், க்ரீன். ஓகேவா? கமா போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் இருக்குது, பூலியன் இருக்குது, இன்டிஜர் இருக்குது, அண்ட் இது வந்து லிஸ்ட் டேப்பில் ஒன்று இருக்குது, அண்ட் இது வந்து டியூபிள் டேப்பில் வந்து ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, பிரிண்ட் கொடுத்துட்டு கார்ட் டிக்டை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் இதோட டைப் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். சரியா? டைப் ஆஃப் கார்ட், சரியா? ஸோ இப்போ ரெண்டுமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து டிக்ஷனரி தான். ஸோ நம்மளோட அதோட டைப் நமக்கு வந்து டிக்ஷனரி தான். பட் ஆனால் வந்து அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உள்ளே வந்து எந்த விதமான டேட்டா டைப்னாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த டேட்டா டைப்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து எந்த ஐட்ரேட்டபிள் ஐட்டம் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம செட்லேயும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். செட்டில் வந்து நம்ம லிஸ்ட்டு வந்து உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். செட்லையா டியூப்லையா இது ஒரு இதில் வந்து பார்த்தோம். லிஸ்ட்டுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து லிஸ்ட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணுறதில் பார்த்தோம். இப்போ ஒரு லிஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம வந்து அப்படியே வந்து டியூப்பிளோட நினைக்கிறேன், டியூப்பிளோட ஆட் பண்ணுறது, செட்டோட ஆட் பண்ணுறது வந்து பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த டேட்டா டைப் வந்து அப்படியே வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஆக்சஸ் ஐட்டம் இது மேலே தான் இப்போ தான் நம்ம பார்த்தோம். இந்த இதில் பார்த்தோம்ல, எங்கே இருக்குது? இந்த இல்லை, செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இந்த இருக்குல்ல. ஸோ பிராண்ட் அப்படிங்கிறத வச்சு வருது. அந்த ஒரு ஐட்டம் மட்டும் எடுத்தது என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்குறது வந்து பார்த்தோம்ல. ஸோ அது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம வந்து அதோட கீ நேம் கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு கெட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. சரியா? கெட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது, அதை கொடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணால் இது ரெண்டுமே நமக்கு வந்து சேம் ரிசல்ட் தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இது பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு இது பார்த்தோம். சரியா? ஸோ நம்ம டேரெக்டாக அதை பிரிண்ட்டில் போடணும். அப்படி தானே பிரிண்ட் போட்டு திஸ் டிக் டாட் ஆஃப் மாடல் அப்படிங்கிறத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு தனியாக ஒரு வேரியபிள் கொடுத்து அந்த வேரியபிள் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஹெச்ன்னு கொடுத்துட்டு ஹெச் ஈக்குவல் டு கார் அண்டர் ஸ்கோர் டிக்ஷனரி ஆஃப், நான் ஏர் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா, அந்த ஹெச்சை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஹெச்சோட டைப் என்ன வருதுன்னு பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன சொல்லுவோம், இன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு இதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோமோ அது வந்து நமக்கு வந்து இது சொல்லுது இன்ட்ரீஜர் டைப் அப்படின்னு சொல்லுது. இது இதில் கலர்ஸ் கொடுத்தனா என்ன சொன்னால் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இது கொடுத்தனா எனக்கு வந்து என்ன வரும்னா, ஐ திங்க் டியூப்பிள் வரும். டியூப்பிள் வருதா இல்லை ஸ்ட்ரிங்ஸ் வருதான் இல்லை, டியூப்பிள். ஓகேவா? ஸோ அந்த பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு டேட்டா ஐட்டம் மட்டும் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் அதோட டைப் நம்ம வந்து இந்த மாதிரி டைப்பை கூட நம்ம வந்து தனியாக எடுத்து போடும்போது டைப்பையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். சரியா? ஸோ இது வந்து இது ஒரு மெத்தட். ஓகேவா? நம்ம உள்ளே இருக்க ஐட்டம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். அண்ட் அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து கெட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாட் கெட் ஆஃப்னு போட்டு ஏரை வந்து உள்ளே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதே ரிசல்ட்டை தான் எடுத்து கொடுக்கும். சரியா? ஒன்று நம்ம டேரெக்டாக அது கீ வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா, கீ வேல்யூ வந்து அந்த டிக்ஷனரி நேமோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அப்படி இல்லைன்னா அந்த டிக்ஷனரி நேம் கொடுத்துட்டு அந்த டிக்ஷனரியோட வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதில் கெட் மெத்தட் போட்டு நம்ம வந்து கொடுத்தாலும் நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒரே ரிசல்ட்டு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு இது ஈஸியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து இந்த மெத்தட் ஞாபகம் இருந்துச்சு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கொடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ தென் வந்து உள்ளே இருக்கிற கீ வேல்யூவை வந்து கெட் பண்ணுறதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே இருக்கிற ஐட்டமை பார்த்தோம், அதாவது கீ வேல்யூ கொடுத்து நம்ம அது என்ன இது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கீயை கொடுத்து அதோட வேல்யூ வந்து வர்றது என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதோட கீஸை வந்து கெட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து டிக்ஷனரி கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே என்னென்ன கீ இருக்குது, என்னென்ன கீ நேம் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த பிராண்டுங்கிறது கீ நேம், மாடலுங்கிறது கீ நேம், இயர் அப்படிங்கிறது கீ நேம். ஸோ இந்த மாதிரி கீ நேம் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட் கீஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணால் எனக்கு வந்து கீஸ் வேல்யூ மட்டும் எடுத்து கொடுக்கும். இதில் என்னெல்லாம் கீ வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா பிராண்டு, எலக்ட்ரிக்கு, ஏரு, கலர்ஸ் அண்ட் கலர் இது எல்லாமே எனக்கு வந்து கீ வேல்யூவாக வந்து வரும். ஸோ அதோட கிளாஸ் நேம் என்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியோட கீஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கு. ஸோ நான் ஆக்சுவலாக அந்த டைப் எதிர்பார்க்கல. ஸோ டிக்ஷனரி கீஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு பிராண்டு, எலக்ட்ரிக்கு, ஏரு, கலர் அப்படிங்கிறத வந்து எடுத்து கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதை நமக்கு வந்து இது வந்து எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேவாம்மா? ஸோ இந்த கீஸே இன்னொரு மெத்தடில் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கீஸ் இப்போ எடுத்தோம் பார்த்தீங்களா, இதில் வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு வேல்யூ வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி வந்து இருக்கும், ஆட் பண்ண பிறகு அது எங்கே இதாகும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு இது வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ நான் மேலே சொன்னதை நம்ம வந்து டிக்ஷனரியில் வந்து ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ முடியும். பட் என்ன சொன்னேன், இது வந்து டிக்ஷனரி வந்து சேஞ்சபிள் அப்படின்னு சொன்னேன். அப்படி தானே? ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ we can able to do that. ஓகேவா? சரியாம்மா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அதில் அந்த கலர் செக்ஷன் வந்து நான் ஃபுல்லாக தூக்கிடுறேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிக்ஷனரியோட கீஸ் தான் எடுத்திருக்காங்க. சரியா? டிக்ஷனரியோட கீ எடுத்திருக்காங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த இதில் வந்து புதுசாக வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார் டிக்ட் ஆஃப் கலர்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒயிட் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒயிட் மட்டும் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, நான் அகெயின் திரும்ப இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன், அந்த டிக்ஷனரி டைப் வந்து பிரிண்ட் பண்ணல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3 வேல்யூ. ஓகேவா? பிராண்டு, எலக்ட்ரிக், இயர். ஸோ இந்த 3 பிரிண்ட் ஆயிருக்கும். அடுத்து என்ன பண்ணேன், நான் கலர்ஸ் நான் ஒரு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணேன்னா எனக்கு அந்த கீயை வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ரிசல்ட் வந்து எனக்கு வந்து காமிச்சிருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம நார்மலாக இது மட்டும் தான் கொடுக்கணும் இல்லை, நம்ம வந்து we can able to do லிஸ்ட்டாக மாற்றிக்கலாம், இதாக மாற்றிக்கலாம், எதுவானாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணுமான்னு இல்லை, நம்ம வந்து எப்படினாலும் வந்து கொடுத்து கீயை வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கீஸ் பார்த்தோம். அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம கீஸ்க்கு வந்து டேட்டா வந்து இங்கே கீஸ் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ பதில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வேல்யூஸ் அப்படின்னு மட்டும் மாற்றி விட்டோம்னா என்ன ஆகும்னா இதோட வேல்யூஸை மட்டும் நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன வந்திருக்கு, ஃபோர்டு, ஃபால்ஸ் அண்ட் 1964. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு வந்து கீஸ் மட்டும் எடுத்தோம். அதாவது எந்த வருஷம், அதோட நேம், பிராண்டு, எலக்ட்ரிக்கா, ஏரா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். தென் கலர்ஸ் வந்து எடுத்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அதோட கீவோட வேல்யூ அந்த இதுக்குள்ளே வேல்யூஸ் மட்டும் எடுத்துருக்கோம். சரியா? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்னது இது பிராண்ட் என்னென்னு பார்த்தோம், ஃபோர்டு அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. ஸோ தென் வந்து என்ன எடுத்துருக்கோம், எலக்ட்ரிக்கா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இல்லை, ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து வந்திருக்கு. தென் ஏர்க்குள்ளது வந்திருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா அதே தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிக்ஷனரியிலேருந்து ஆட் பண்ண தெரியுமா, அதே ப்ராசஸ் தான் இங்கே அந்த ஆட் பண்ண ப்ராசஸ் தான், வேறு எதுவுமே மாற்றலை. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே கீஸ்ன்னு இருந்த வேல்யூஸ்னு மட்டும் மாற்றிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்படியே கலர்ஸை மட்டும் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன்னா அடுத்ததில் எனக்கு அந்த கலரோட வேல்யூயும் சேர்த்து வந்து எடுத்து கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ அதான் அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வந்து
சேஞ்ச் பண்ணாலும் அது என்ன பண்ணுன்னா நம்ம அடுத்தது பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த இதில் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருந்தேன். இவங்க இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இயரோட வேல்யூ மட்டும் மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் அதையும் வேணாலும் பண்ணுறேன். கார்டிக்ட் ஆஃப் இயர். ஓகேவா? ஸோ நான் இந்த இயரோட வேல்யூ மட்டும் 1964 1980 வந்து மாற்றிட்டேன். சரியா? இப்போ இதை என்ன பண்ணுவேன்னா நான் ஃபஸ்ட்டு இதில் 1964 அப்படிங்கிற பிரிண்ட் பண்ணோம். இது செகண்டுக்கு வரும்போது என்ன பண்ணோன்னா எனக்கு வந்து 1980 அப்படிங்கிறது வந்து மாற்றி பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணால் ஜஸ்ட் ஓவர் ரைட் த ப்ரீவியஸ் வேல்யூ. சரியாம்மா? நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கீ வேல்யூ எடுத்து எனக்கு இந்த கீ வேல்யூவோட அந்த கீயோட வேல்யூவை மட்டும் மாற்ற சொல்கிறேன். கீ வேல்யூ உண்டேன். ஸோ அந்த கீயை எடுத்துகிட்டு அந்த கீயை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா அதோட வேல்யூ வந்து மாற்றி விட்டுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம வந்து சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். டிக்ஷனரி வந்து சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் என்ன பண்ண முடியாது, அந்த ஆர்டர் வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியாது. இப்போ கலர்ஸ்னால் கொடுத்து என்னாச்சுன்னா லாஸ்ட்டில் தான் ஆப்பன் ஆகிருக்குது. இடையில நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோ ஒரு இதோ கொடுத்தோ வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணலை. கொடுத்தது வந்து எங்கே போயிருக்குன்னா லாஸ்ட்டில் போய் நமக்கு வந்து அந்த கீ டிக்ஷனரியில் வந்து ஆட் ஆகிருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிக்ஷனரி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ இது வந்து புது வேல்யூ ஆட் பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல இங்கே வேல்யூ ஆட் பண்ணால அந்த இதான் கொடுத்துருக்கான். கலர்ஸ் கொடுத்து ஒயிட் ரெட் ப்ளூ அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இது தான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து ஐட்டம்ஸ் உள்ளே இருக்கிற ஐட்டமை மட்டும் எடுக்கிறதுக்கு ஸோ இது என்னது கொடுக்க அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஐட்டம் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண என்ன வருதுன்ட்டு பார்க்கலாம். ஐட்டம்ஸ். ஸோ இது ரெண்டையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கு ரெண்டு கமெண்ட் லைன் போட்டு வைக்கிறேன். ஸோ நான் மேலே இருக்கிற இந்த இதில் எதுவுமே மாற்றலை. ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்க மட்டும் வேல்யூஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறேன். ஓகேவா? மேலே இருக்கிற அந்த டிக்ஷனரி வந்து நான் வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த ஐட்டம்ஸ் படிக்கும்போது இது என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படின்ட்டு பார்ப்போம். தேவையில்லாமல் இதுக்கு 2 பிரிண்ட்டு ஒரு பட்டை தூக்கிடுவோம். ஸோ இது நம்ம நார்மலாக பார்க்குறது தான். நம்ம வந்து நத்திங் ஸ்பெஷல். நம்ம பிரிண்ட் கொடுத்து டிக்ஷனரி வந்து இது பண்ணுறோம்ல, அது என்ன பண்ணும் ஓவரால் எல்லாத்தையும் காமிச்சிடும். பட் இது என்ன பண்ணுதுன்னா இந்த கீ இந்த ஐட்டம் அப்படிங்கிறத வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துருக்குது. புரியுதா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு கார் டிக்ஷன் மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், புரியும். இப்போ ஃபஸ்ட்டு இது என்னென்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் ஒரே லைனில் வந்து சிங்கிள் சீக்வன்ஸாக காமிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அந்த இதை வந்து குரூப் பண்ணி காமிக்கிற மாதிரி காமிக்குது. புரியுதா? ஸோ இது எல்லாமே வந்து சிங்கிள் இதில் இருக்குது. நமக்கு டக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதே இது நம்ம வந்து இது எப்படி பண்ணுறது, ஒரு டியூப்பில் வந்து நமக்கு வந்து காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது என்ன பண்ணுதுன்னா இப்போ நம்ம லிஸ்ட்டை அந்த ஐட்டம்ஸை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணுதுன்னா இந்த கீ இந்த ஐட்டம் அப்படிங்கிற சேர்த்து ஒரு டியூப்பில் வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து எல்லாத்தையும் காமிக்குது. சரியா? மேபி இதோட டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் நம்ம டிஷ் ஐட்டம்ஸ்னு காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஐட்டம்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் உள்ள ஐட்டம்ஸ் வந்து ஒரு டியூப்பில் வந்து டியூப்பிள்ஸ் லிஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்க. சரியாம்மா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ இதில் புதுசாக எதுவும் வேல்யூ எதுவும் மாற்றினாலும் வச்சாலும் என்ன பண்ணும் அப்படிங்கிறா இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ காரோட வேல்யூ வந்து 1964 to 1980 வந்து மாற்றுறேன். சரியா? இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் போட்டுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஐட்டம்ஸ் வந்து கெட் பண்ணிடும். ஸோ அது அகைன் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் 1980 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிராண்ட் ஃபார்டு எலக்ட்ரிக்கானு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபால்ஸு. தென் அதோட வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா 1964. தென் அதோட அடுத்தது. ஸோ நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வேல்யூ வந்து புதுசாக வந்து இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஐ மீன் வந்து ஏரோட வேல்யூ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். 1964 to we will change that to 1980. ஓகேவா?
அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிட்டோம். அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து ரிட்டன் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அதை தான் பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? 1918 அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. சரியாம்மா? ஸோ இந்த மாதிரி நம்ம எதில் இது பண்ணாலும் நம்ம வந்து உள்ளே வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணும்போது இது என்ன பண்ணணும்னா இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன், உடனே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதாவது நம்மளோட டிக்ஷனரியில் வந்து உடனே வந்து அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து உடனே வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தென் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி ஒரு நியூ வேல்யூ நியூ ஐட்டம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணாலும் அதே இதான் நமக்கு வந்து இதாகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கலர்ஸ் வந்து மாற்றுறேன். கலர்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன ஆகுனா எனக்கு 3 இது இருக்கும். 3 கீ வேல்யூ, 3 கீ அதோட வேல்யூ இருக்கும். ஸோ 4வது வரும்போது என்ன ஆகுனா 3 கீ ப்ளஸ் 4 கீஸ் ப்ளஸ் 4 வேல்யூஸ். ஓகேவா? 4 கீ அண்ட் அதோட வேல்யூவாக எனக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிக்ஷனரி வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான். எல்லாமே வந்து ஒரே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான். பட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு இதில் வந்து ஐட்டமை வச்சு வந்து டேட்டா வந்து எடுக்கலாம். ஒரு இதில் வந்து உள்ளே இருக்கிற வேல்யூஸ் வச்சு டேட்டா எடுக்கலாம். ஒரு இதில் வந்து உள்ளே இருக்கிற கீஸை வச்சு நம்ம வந்து தேவையான மாதிரி டேட்டாஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ கீஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் அசைன் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களுக்காக தான் எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுற எல்லா ப்ராசஸ்லையுமே நம்ம வந்து அடிஷ்னல் ஒரு கீ ஆட் பண்ணாலோ இல்லை வந்து ஒரு கீக்கான வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாலோ என்ன பண்ணோம்னா உடனே வந்து அதில் வந்து டெஸ்டினேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணி நமக்கு அதுக்கான அந்த ரீப்ளேஸ் பண்ணதுக்கான அவுட்புட்டை தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயுமே வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த கீ வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது அண்ட் வந்து புதுசாக கீ ஆட் பண்ணுறது வந்து ஒவ்வொரு இது பண்ணும்போது வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போதும் சரி, ஒரு ஐட்டம் இது பண்ணும்போதும் சரி, அண்ட் வந்து இன்னும் என்ன பார்த்தோம், வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது கீஸ்குள்ளே இது பார்க்கும்போதும் சரி, வேல்யூஸ் பார்க்கும்போதும் சரி, ஐட்டம்ஸ்குள்ளே வச்சு பார்க்கும்போதும் சரி, 3 எக்ஸாம்பிள்லையுமே அந்த புதுசாக அந்த ஏர் ஆட் பண்ணுறதும் இல்லை வந்து புதுசாக ஒரு கீ ஆட் பண்ணுறது அது நமக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து காமிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஏன் பிகாஸ் நம்ம வந்து ஒவ்வொரு தடவை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா அது வந்து நம்மளோட ஒர்க்கிங்கில் வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த மாதிரி இது வந்து காமிச்சிருக்காங்க. சரியாமா? அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து அந்த கீ இருக்கா, நம்ம இதை லிஸ்ட்டில் பண்ணியிருப்போம், டியூப்பில் பண்ணியிருப்போம், ஏன் நம்ம வந்து செட்லேயும் பண்ணோன்னு நினைக்கிறேன். லிஸ்ட்டு டியூப்பில் வந்து கன்ஃபார்ம் பண்ண ஞாபகம் இருக்குது, செட்டில் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு டிக்ஷனரிக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கிற கீ வேல்யூ வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்ம கீ வேல்யூ வந்து ஞாபகம் இருக்கும், பட் ஆனால் அந்த டியூப்பில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு தான் இந்த இது. சரியாமா? இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். மேலே அந்த டியூப்பிள் மட்டும் இருக்குது, சாரி டிக்ஷனரி மட்டும் இருக்குது. ஸோ கலர் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? கலர் கொடுத்துட்டு பிளாக் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ கலர் மட்டும் கொடுத்துருக்குறேன் அடிஷ்னலாக. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போகிறேன். இஃப் மாடல் இன் கார் டிக்ஷனரி. சரியா? ஸோ இப்போ இது இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ் இட் is present in car dictionary. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மாடல் அப்படிங்கிற ஒரு இது வந்து என்னோடய கார் டிக்ஷனரியில் வந்து இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ண போகிறேன். பட் ஆனால் என்னென்னா என்னோடய கார் டிக்ஷனரியில் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணால் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஏன்னா வந்து மாடல் அப்படிங்கிற ஒரு இது வந்து என்னோடய கார் டிக்ஷனரிலே வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணாதுன்னா எனக்கு வந்து எந்த ஒரு அவுட்புட்டும் அது வந்து கொடுக்காது. இதே இன்கேஸ் நான் இதில் வந்து எல்ஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகேவா? பிரிண்ட் நோ இஸ் நாட் ப்ரெசன்ட். ஓகேவா? சரியா?
ஸோ இப்போ என்ன பண்ணால் எனக்கு வந்து நோ அப்படிங்கிற சீக்வன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஓகேவா? ஏன்னா மாடல் அப்படிங்கிறது என்னோடய இதில் இல்லை. என்னோடதில் வந்து பிராண்ட் இருக்குது, எலக்ட்ரிக் இருக்குது, ஏர் இருக்குது, கலர் இருக்குது. இந்த 4 தான் இருக்குது. என்னோடய கீ வந்து இந்த 4 தான். பட் ஆனால் நான் மாடல் அப்படிங்கிற ஒரு கீ கொடுக்குறேன். அந்த மாடல் வந்து என்னோடய இதிலேயே வந்து இல்லை. ஸோ இன்கேஸ் நான் இதில் வந்து பிராண்ட் அப்படின்னு மாற்றினேன்னா எனக்கு வந்து என்ன ரிசல்ட் வரும்னா எஸ் இட் இஸ் ப்ரெசென்ட் இன் கார் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரிக்குள்ளே ஒரு கீ வேல்யூ வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுறதுக்கான சிம்பிள் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தென் வந்து டிக்ஷனரியோட ஐட்டம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இது வந்து எல்லா இதுலேயுமே இப்போ தான் பார்த்தோம். மேலே உள்ள எக்ஸாம்பிள்ஸில் ஒவ்வொரு இது பண்ணும்போது வேல்யூஸ் பார்க்கும்போது ஐட்டம்ஸ் பார்க்கும்போது எல்லா இதுலேயுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்குறான். ஸோ இது நத்திங் பட் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்ல அதே தான். ஸோ கார் டிக்ஷனரி ஆஃப் இயர் equal to 1964. ஸோ 1968. சரி, பிரிண்ட் ஆஃப் கார் டிக்ஷனரி. சரியா? இங்கே ஒரு பிரிண்ட்டு, இங்கே ஒரு பிரிண்ட்டு, முடிஞ்சு போச்சு. ஸோ இது நம்ம ஐட்டம்ஸை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம பண்ண அதே தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பிராண்ட் ஃபார்டுன்னு வந்திருக்கு, தென் எலக்ட்ரிக் ஃபால்ஸ்னு வந்திருக்கு, தென் ஏர் வந்து 1964 வந்திருக்கு, கலர் பிளாக். ஸோ அகெயின் அடுத்து நம்ம வந்து ஏரை மாற்றின பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிராண்ட் ஃபார்ட், எலக்ட்ரிக் ஃபால்ஸ், ஏர் வந்து 1968 மாற்றிருக்கிறோம். அண்டு கலரை வந்து நம்ம வந்து எதுவுமே மாற்றலை, பிளாக் அப்படின்னு தான் இருக்குது. ஓகேவா? மேபி வி கேன் ட்ரை டு சேஞ்ச் சம் மல்டிபிள் வேல்யூஸ். கலர் ரெட். சரியா? டிக்ஷனரி டிக்ஷனரி ஆல்டர்டு டிக்ஷனரி. சரி, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிக்ஷனரியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் ஃபார்டு, எலக்ட்ரிக் பால்சி, ஏர் வந்து 1964, அந்த கலர் வந்து பிளாக் அப்படின்னு இருக்குது. தென் வி வில் சேஞ்ச் 2 வேல்யூஸ். 2 வேல்யூஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் சேஞ்ச் பண்ண எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரையும் அண்ட் கலரையும் நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஸோ ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா ஃபார்டு, ஃபால்ஸு, தென் வந்து 1968 வந்திருக்கு, தென் கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாற்றிருக்கிறோம். ஸோ இந்த 2 வேல்யூ மாற்றிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ வந்து சேஞ்ச் வேல்யூ. ஸோ டிக்ஷனரி வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி இது வந்து அப்டேட் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடும் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் ஆஃப் மெத்தட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கீ தென் அதோட வேல்யூ ரெண்டுமே சேர்த்து வந்து கொடுத்து அந்த இதை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து அந்த வேல்யூ கொடுத்து நம்ம வந்து இது பண்ணோம். அப்படி தானே? ஸோ இப்போ அப்படி பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு, ஸோ வேரியபிள் கூட கொடுக்கல, அவங்க டேரெக்டாகவே கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஓகே நம்ம அப்டேட் தானே பண்ணுறோம், அதில் டேட்டா பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ கார்டிக் டாட் நான் இதில் பண்ணோம் தெரியுமா, செட்டில் வந்து அப்டேட் மெத்தட் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ கார்டிக் ஆஃப் அப்டேட் ஆஃப். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா we need to give our key. சரியா? we need to give our key then அதுக்கான வேல்யூ. சரியாம்மா? இந்த மாதிரி தான் கொடுக்கணும். need to give within curly braces. curly bracesக்குள்ளே கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுதணும். பட் என்ன பண்ண போகிறோம்னா we are just going to use an update method. ஓகேவா? நம்ம வந்து ஒரு கேர்லி பிரேசஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணோமோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் ஜஸ்ட் we are going to use an update method. சரியா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா எப்படி இது ரெண்டாவது பார்ப்போமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிராண்ட் ஃபார்டுன்னு இருக்குது, எலக்ட்ரிக் ஃபால்ஸ்ன்னு இருக்குது, ஏர் வந்து 1964, அந்த கலர் வந்து பிளாக். ஸோ தென் ஆல்டர் பண்ணதில் அப்படியே வந்து அந்த 1968 வந்து நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஐ திங்க் மே கிவ் சம் மோர். ஸோ கலர் கோலன் ரெட். ஓகேவா?
ஸோ இது சேஞ்ச் பண்ணதா அப்படின்னு பார்க்கலாம். எஸ், சேஞ்ச் பண்ணுது. ஸோ அப்டேட் மெத்தடுக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ பேராமீட்டர்ஸ்னாலும் கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், சாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இல்லாத ஒரு வேல்யூ வேணால் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் கலர்ஸ், ஓகே கலர்ஸ்னு வருது, அது இல்லை. சரியா? மேபி எரர் சொல்லலாம், எரர் சொல்லலை. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, அப்டேட் கொடுத்தாலும் நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஐட்டம் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிடுது. ஸோ இதுதான் அப்டேட் வந்து நமக்கு வந்து அந்த ஐட்டம், அதாவது அந்த கீ ஆர் வேல்யூ வந்து உள்ளே இல்லை. புதுசாக வந்து ஒரு கீ வந்து ஆட் பண்ணுறதுக்கான இல்லை. இப்போ நம்ம கொடுக்குற கீ வந்து அந்த இதில் ஆல்ரெடி ப்ளேஸ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுன்னா, இட் வில் ஆட் இட் டு த டிக்ஷனரி. சரியாம்மா? அது என்ன பண்ணுவோம், நம்ம டிக்ஷனரிக்குள்ளே வந்து அதை வந்து ஆட் பண்ணி விட்டுருமே தவிர நமக்கு வந்து எரர் எதுவுமே காட்டாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் இல்லை, நான் அதை பார்த்தானா ஆடிங் டிக்ஷனரி இதுக்கு அடுத்த டாப்பிக்கில் வரும் நினைக்கிறேன். நம்ம அதுக்கு அடுத்த டாப்பிக்கில் வந்து அது வந்து வரும், இந்த ஆடிங் ஐட்டம்ஸ் டாப்பிக்கில் வந்து அது வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறது என்ன பண்ணோன்னா, நம்ம இருக்கிற வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம புதுசாக ஒரு வேல்யூ இது பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து அப்டேட்டில் கொடுத்து அதை என்ன பண்ணால் புதுசாக நமக்கு வந்து ஆட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அதில் ஆடிங் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம நார்மலாக முன்னாடியே ஆட் பண்ணால் தான் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நியூ இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஆட் தட். ஓகேவா? ஸோ இது நம்ம தான் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஐட்டம்ஸ், வேல்யூஸ், கீஸ், அந்த எக்ஸாம்பிள் இதெல்லாம் பண்ணோம், அப்படி தானே? ஸோ கார்டிக் டாப் போட்டுட்டு கலர்ஸ் ஈக்குவல் டு க்ரீன். ஓகேவா? இது என்ன பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பிளாக் கலர் அந்த இது முடிஞ்சிடும். அடுத்து வந்து நம்ம கலர்ஸ் அப்படிங்கிறது அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணி நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பாதி தான்மா. சரியா? டிக்ஷனரி வந்து இந்த செஷனுக்கு இவ்வளோ போதும், இது வந்து ஒரு பாதி தான். ஸோ இதுக்கு அடுத்து இன்னும் வந்து லூப்பிங் டிக்ஷனரி இருக்குது, அண்டு வேறு என்ன இருக்குது, லூப்பிங் டிக்ஷனரி, இன்னும் இதில் இருந்து ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ரிமூவ் நம்ம என்ன பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஆட் மட்டும் தான் பார்த்துருக்குறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்குது, அண்டு இன்னும் 2-3 டாபிக்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. சரியா? அதை வந்து நம்ம வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிக்ஷனரி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. நம்ம லிஸ்ட்டு எப்படி எழுதணுமோ, ஒரு இது கிளாஸ் எப்படி எழுதணும், கிளாஸுங்க பாருங்க, டியூப்பிள் ஒரு செட் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் டிக்ஷனரி. பட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் இண்டெக்ஸ் கீ ப்ளஸ் அதுக்கான ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம வந்து டிக்ஷனரி வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் டிக்ஷனரியோட இது வந்து சேஞ்சபிள். பட் ஆனால் என்ன பண்ண முடியாது, அந்த ஆர்டர் வந்து இது பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆர்டரில் இருந்துச்சுன்னா அந்த ஆர்டரில் தான் இருக்கும். டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணாது. பட் வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் த வேல்யூஸ். அதில் இருக்க வேல்யூஸ் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். சரியா? ஸோ கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த செஷன் இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸோ எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா வந்து சேட்டில் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூம்மா.